ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து இதில் நிறைய புரோட்டீன் இருக்குங்களே. இதில் உள்ள பீட்டா கரோட்டின்ற ஒரு சத்து தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கருப்பு கவுனி அரிசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வந்து நான் முத நாள் நைட்டே ஊற வச்சுறேங்க. இதை பட்டுன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிட முடியாது. இது வந்து செய்யணும்னா நம்ம முத நாளே இதை நம்ம ஊற வைக்கணும். கண்டிப்பாக முத நாள் ஊற வச்சு செஞ்சோம்னா தான் இது நல்லா வெந்து வரும். அதே மாதிரி இதை ஊற வச்சு இப்படியே கூட நம்ம செய்யக்கூடாது. இதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸில் சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு அது 2-3 உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னாலே நல்லா வெந்து வரும். கஞ்சிக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா உடைச்சிட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா வெந்து வந்துடும். அதில் தேங்காய் பால் ஜீரகம் சேர்த்து நம்ம கஞ்சியாக குடிக்கலாம். இது வந்து பொங்கல் மாதிரி தான் நினைக்கிறேன், ஸ்வீட் மாதிரி செய்ய போகிறேன். அப்போ இதுக்கு வந்து நான் 2ஆவது உடைச்சிக்கணும் இல்லையா, அதனால ஒரு தடவை 2 தடவை இல்லைன்னா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி இதில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் தான் இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய சத்து இருக்கு, நிறைய புரோட்டீன் இருக்கு. இதுல வந்து 1/2 கப் அரிசியிலேயே 3 கிராமும் என்னமோ அளவு புரோட்டீன் இருக்கு. அதுல அது மாதிரி இதுல கொழுப்பு சத்து குறைவா தான் இருக்கு. கல்லீரலில் உள்ள கொழுப்பு சத்தெல்லாம் பரவ விடாம தடுக்குமா. அதே மாதிரி இதுல நீரிழிவு நோய், ப்ரெஷரு, சுகரு, அது மாதிரி புற்றுநோய்க்கு, இதய நோய்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. தசைப்பிடிப்பு இருந்தாலும் அது போக்கிடும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. இந்த அரிசியை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை அது சாப்பிட முயற்சி பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் விலை கூடுதல் தான், இருந்தாலும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். ஸ்வீட்டாகவே செஞ்சு சாப்பிடணும் கிடையாது, நம்ம கஞ்சியாக கூட வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட நம்ம மாவு அரைக்கும் போது இதையும் சேர்த்து மாவு அரைச்சு சாப்பிடலாம். ஏன்னா இது அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்க முயற்சி பண்ணணும். இப்போ இப்படி இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த கவுனி அரிசியை நம்ம இப்போ குக்கரில் தான் சமைக்க போகிறோம். இப்போ நான் மிக்சியில் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு இதில் வந்து 3 பங்கு அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இது கஞ்சி செய்யும்போது இது கொஞ்சம் இவ்வளவு செஞ்சாலே நிறைய கஞ்சி வரும். நிறைய ஊற போட்டுட்டியே அப்படின்னா ரொம்ப நிறைய வரும், சாப்பிட முடியாது. அதே மாதிரி இது அளவுக்கு அதிகமாக ரொம்ப சாப்பிட்டாலும் செமிக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கிட்டாங்க நல்லது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால நம்ம அளவோட சாப்பிட்டோம்னா எதுவுமே நல்லது தான். இப்போ நான் இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் அதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் நான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கஞ்சியை செய்ய போகிறது இல்லை, நம்ம கொஞ்சம் பொங்கல் மாதிரி செய்கிறதுனால ஒரு 2 உடைச்சிக்கிட்டா போதும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஊற வச்ச தண்ணியையும் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அளந்து ஊற்றும் போது இந்த தண்ணியும் சேர்த்து அளந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்சி ஜார் அலசி ஊற்றியாச்சு. அதுக்கு போக இந்த வேக வச்ச இந்த ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் போதும். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துறேன். ஏலக்காய் பவுடர் என்கிட்ட இல்லை, அதனால இதிலே போட்டுடலாம்னு இதிலே போட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு நம்ம இதிலே போட்டுடலாம். ஏன் நம்ம உப்பு போடுறோம்னா இது வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து கூட்டி கொடுக்கும். அதனால நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு போடணும். குக்கரை மூடி இப்போ விசில் வைக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நம்ம நல்லா 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சுட்டு நம்ம பார்ப்போம். நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம இதில் எப்படி சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமேன்னு மாற்றி சேர்க்குறேன். இதுக்கு ஜீனி தான் மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு ஜீனி போடலை. அதுக்கு பதில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கலாம்னு இருக்கேன். தேங்காயும் நாட்டு சர்க்கரையும்.
கட்டியா இருக்குமா? இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். வேக வைக்கும் போதே ஏலக்காய் போட்டுட்டேன். ஏலக்காய் கண்டிப்பாக ஃப்ளேவருக்காக போடுங்க. இப்போ இதில் இந்த இடத்துல நீங்கள் சர்க்கரை, சாதா சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இட்லி சாம்பார், அதோட இன்னைக்கு கவுனி அரிசி காலையில் சரி ஸ்பெஷலாக செய்யலாமேன்னு செஞ்சேன். கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.